ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம் கன்னி ராசி அன்பர்களே. லாபத்தை கொடுக்கக்கூடிய சந்திர பகவான் ஆனவர் உங்களுக்கு இந்த வாரத்திலே அஷ்டமம் அப்படிங்கிற இடத்திலிருந்து பயணம் தொடங்குகிறார். ஒரு நாள் 2 நாளைக்கு கொஞ்சம் சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கத்தான் செய்யும். அதுக்கப்புறமா தெளிவான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். பரணி என்கிற இந்த ஜுவாலையின் விஷயத்தினாலே உங்களுக்கு புதிய அனுபவங்கள் கிடைப்பதற்கும், சந்திரனின் பயணம் பூச நட்சத்திரம் என்கிற லாபஸ்தானத்தை தொடுவதனாலே லாபங்களும் வெற்றிகளும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பங்காக மாறுவதற்கும், குரு சந்திர யோகம் கிடைப்பதற்கும் நல்ல அனுபவங்கள் உண்டாகும். 12ஆம் இடத்திற்குரிய இந்த சூரிய பகவானானவர் 6ஆம் இடத்திலே அமர்வதும் உங்களுக்கு குருவினால் பார்க்கப்படுவதும் லாபத்தையும் பொருள் வரவையும் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கிரக சேர்க்கைகளில் பார்க்கும்போது செவ்வாய், புதன், சுக்கிரன் என்ற கிரகங்களும் அமைய இந்த 6ஆம் இடு ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்காக அமையுது. அதனாலே உங்களுக்கு வரவுகள் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது. புதனின் வக்ரகதி 26ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கிறது. புதன்கிழமையிலேருந்து உங்களுக்கு வியாழக்கிழமையிலேருந்து வக்ரகதியில் ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுடைய எண்ணங்களை கரெக்டாக வைத்து கொள்ளாத போது தவறான வழிகாட்டுதலினால் அவமானப்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் அதை மட்டும் டியூன் பண்ணிக்கிடுங்க. வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு எவன் சொன்னாலும் அதை கேரி பண்ணாதீங்க. கொஞ்சம் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அப்படி மெய்ப்பொருளை தெரிந்து கொண்டு அதை வெளியில் இருக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த ரிண ரோக சத்ரு என்கிற இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கூட்டு கிரக சேர்க்கையானது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். இதுதான் கட்டியம் சொல்கிற மாதிரி இந்த லாபஸ்தானத்துக்குரிய சந்திரன் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். இவர் தன்னுடைய ஸ்திதியில் உச்சம் அப்படிங்கிற ரோகிணி நட்சத்திரத்தை தொடும்போது மனசுலேயும் அந்த ரிதம் பயோரிதமானது நல்லாயிருக்கும். அவங்களுக்கு சில விஷயங்கள் இந்த வாரம் தெளிவாக புரிவதற்கான வாய்ப்புகளும், குடும்பத்தில் சில சிக்கல்களிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகளையும் கொடுப்பார். இது எல்லாமே தன்னிச்சையாக நடக்குமா அப்படின்னா இருக்காது. 23ஆம் தேதி இந்த வாரம் ஆரம்பிக்கும் போதே சஷ்டியும் அந்த நாளிலேயே கார்த்திகை நட்சத்திரம் சேர்ந்து வரக்கூடிய அரிதான மாசி மாதத்தில் இருப்பதனாலே அந்த நாளில் முருகப்பெருமானுக்கு எவ்வளவு தூரம் உங்களுக்கு இஷ்டமான தெய்வம், அவருக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் நல்ல நன்மைகளை செய்யலாம். குழந்தை தெய்வம் அவர். உங்களுக்கு அவர் கூப்பிட்ட உடனே ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கிறார். அவரை நீங்கள் பிடிச்சிக்கணும். அந்த ஸ்கந்த குரு கவசங்களை சொல்லி முன்னும் பின்னும் வளமும் கிளவும் மேலும் கீழும் அவரை கவசமாக மாற்றி, அதனாலே உங்களுக்கு வாழ்க்கையில் எந்தவித துன்பங்களும் உங்களை அண்டாமல் பார்த்து கொள்ளக்கூடிய அழகான அரிதான நிகழ்வான அந்த சஷ்டி விரதத்தை இருக்கும்போது உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டாகும். அதுபோல் துர்க்கையின் அஷ்டமி அப்படிங்கிறது இருக்குது. அந்த அஷ்டமினாலே வெற்றின்னு அர்த்தம், ஜெயத்தை கொடுப்பதுன்னு அர்த்தம். அன்றைய நாளிலே அஷ்டமி திதி அன்று எவ்வளவு தூரம் நீங்கள் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய அஷ்டமி அந்த நாளிலே நீங்கள் எவ்வளவு தூரம் துர்க்கையை வழிபடுகிறீர்களோ, காளியை வழிபடுகிறீர்களோ, யாதுமாகி நின்றாய் காளி அப்படின்னு சொல்கிறார் முண்டாசு கவி. அப்படிப்பட்ட எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய காளி தெய்வத்தை வணங்க உங்களுடைய வாழ்க்கையிலே இதனால் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் விலகி நல்ல பலன்களை எதிர்நோக்கி வித்திடக்கூடிய நாளாக அந்த நாளிலிருந்து அமைந்துவிடும். அப்போ 7ஆம் இடத்துல திக்பலம் கொண்டிருக்கிற சனி பகவான் இப்போ உங்களுக்கு அந்த 4ஆம் இடத்தையும் பார்க்கிறார் இல்லையா. அப்போ மண், மனை, வாகனம் போன்ற விஷயங்களிலே லாபத்தை கொடுப்பதாகவும் அமைய வேண்டும் இல்லையா. இந்த விஷயத்தை இனிமேல் ஏற்படுத்துவார். வாழ்க்கையிலே சுபிட்சங்களும் நலங்களும் பெருகுவதற்கு 1ஆம் தேதி அன்று மிருத்யுஞ்ச பிரதோஷம்னு இருக்குது. அந்த நாளிலே நல்ல எண்ணெயை வாங்கிட்டு போய்
சிவனுக்கும் நந்தியம்பெருமானுக்கும் அபிஷேகத்துக்கு கொடுத்து வெள்ளை மலர் அபிஷேகம் போன்று அந்த பூஜை பொருட்களிலே இந்த வெள்ளை மலரை பயன்படுத்த உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி நிச்சயம் உண்டு என்ற கட்டியத்தை நான் உங்களுக்கு முன்னுரைக்கிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.